ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தமிழ் திரைப்படம் மகாராஜா. இந்த மகாராஜா இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் சுவாமிநாதன். இவர் குரங்கு பொம்மை படம்லாம் இயக்கியிருக்காரு. ரைட்டிங் கிரெடிட்டும் அவருக்கு தான் போகுது. இந்த படத்தை நடித்தது பார்த்திங்கன்னா அனுராக் காஷ்யப், விஜய் சேதுபதி, அபிராமி, முனிஷ்காந்த், மம்தா மோகன்தாஸ், பாத்ராஜா ஒரு சின்ன ரோலில் வந்திருக்காரு. சிங்கப்புலி முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. நடராஜா சுப்ரமணியம், அருள்தாஸ், மணிகண்டன், தேனப்பன் பியிலேருந்து ஒரு சலூன் கடை ஓனராக நடிச்சிருக்காரு. திவ்ய பாரதி மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து ஒரு ஒரு பாபர். அந்த பாபர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போகிறாரு. அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாதாரணமான ஒரு பாபர், ஒரு சிடுமூஞ்சி மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா சலூன் கடையில் வேலை செய்கிறாரு. தேனப்பன் வந்து ஓனராக இருக்கார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் குழந்தைக்கு பொம்மை கிடைக்கலாம் போகணுன்னு சொல்லுவார். அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து சம்மந்தம் இல்லாமல் சீன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் காரு சர்வீஸ் கொடுத்துருப்பாரு. அது சர்வீஸில் வந்து அவர் வச்சுருக்க கூலிங் கிளாஸ் வந்து ஒருத்தன் அந்த சர்வீஸ் விட்ட பையன் க்ளீன் பண்ண மாதிரி ஒரு ஸ்டோரி காட்டுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு பொண்ணை வந்து ட்ரிப்புக்கு அனுப்புவார். அவங்க பொண்ணை ஸ்கூல் ட்ரிப்புக்கு அனுப்புவார். அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துடும். அதுக்கு வந்து சாரி கேட்க சொல்லுவார். அந்த ஸ்கூல் பிரின்சிபால் வந்து திட்டிடுவார், கரஸ்பாண்டன்ட் வந்து திட்டுவார். அதுக்கு சாரி கேட்க சொல்லுவார். அப்போ ஒரு ஃபைட் மாதிரி நடக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக நிகழ்வுகள் நடக்கும். அப்புறம் இந்த பொண்ணு ட்ரிப்பு போனோன்னே திடீர்னு ஒரு பாம்பு கட்டுவாங்க. பார்த்தா அவங்க வீட்டில் வந்து ஒரு குப்பை தொட்டி, லக்ஷ்மின்ற குப்பை தொட்டி காணாமல் போயிடும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு குப்பை தொட்டி தானே எல்லாம் அசால்ட்டாக இருப்பாங்க. அப்புறம் அதோட பின்னணி என்ன அப்படின்றது தான் கதை. ஸோ இந்த பொண்ணு வந்து ட்ரிப்பு போயிட்டு வரத்துக்குள்ளேயே இந்த குப்பை தொட்டி காணன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் படத்தோட கதையாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த குப்பை தொட்டி காண போனதுக்கு என்ன ரீசனு, ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு பொம்மை வாங்கும்போது ஒரு லாரி ஆக்சிடெண்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிடெண்ட்டில் இவரோட ஒய்ஃபும் குழந்தையும் இறந்துடும்ன்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி தகவல் நடக்கும். ஸோ அதிர்ச்சி சம்பவம் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் எண்டில் வந்து ஒருத்தரை வந்து இவர் போட்டு தள்ளுவார். ஒரு அந்த கார் சர்வீஸ் பண்ண ஆள் வந்து போட்டு தள்ளுவார். செகண்ட் ஹாஃபில் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெக்ட்ஸ்லாம் தேடி போவார். ஸோ இவரும் வந்து இப்போ அந்த குப்பைத்தட்டை கிடைக்குதான்ற மாதிரியே போய் இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து விஜய் சேதுபதி வந்து ஏன் அந்த குப்பைத்தட்டி தேடுறாருன்னுன்றது வரும். 10 நாள் ட்ரிப்பு போயிட்டு வந்தோடனே இந்த நடுவில் ஒரு சில கொள்ளையர்கள்லாம் வந்து கொள்ளையடிப்பாங்க. அவன் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்திங்கன்னா அந்த கொள்ளையனை வந்து இவர் வந்து பிடிச்சி கொடுத்துருப்பாரு. அவன் வந்து எப்படி மாட்டினான்றது செகண்ட் ஹாஃபில் வரும். ஸோ அவன் வந்து மறுபடியும் வந்து பழி வாங்க வரான். ஸோ அது வந்து அவன் பழி வாங்கினான்னா இல்லையா, இல்லை அந்த குழந்தை வந்து செத்துதா இல்லையா, அந்த குழந்தைய வந்து அப்போ வந்து என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு வந்து ரிட்டர்ன் வரும். அப்போ வந்து இவர் விஜய் சேதுபதி வரமாட்டார் அவங்க வீட்டுக்கு. அப்படி வீட்டுக்கு வந்தோம்னா அந்த பொண்ணு வந்து பலாத்காரம் அது மாதிரி பார்த்துருப்பாரு. ஸோ அதை வந்து இவர் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அந்த பலாத்காரம் பண்ணவனை எப்படி அவனாக வந்து மாட்டுறான், இல்லை அவனுக்கு ஒரு க்ளூ வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கான் அவன் தானா அப்படின்னு, ஆனால் அவனே வந்து மாட்டுறான்ன்றது தான் படத்தோட கதை. அது வந்து இவர் ரிவெஞ்ச் எடுத்தாரா எடுக்கலையன்றது தான் படத்தோட கதை. இது சொல்லும்போது தெரிஞ்சிடும். இது மாதிரியான படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மிருகங்கள் வாழும் இடம்னு ஒரு படம் வந்தது. இதே கான்செப்ட் தான். 6வது படமும் இதே கான்செப்ட் தான். ஸோ ஹீரோ தான் அங்கே இதுன்னு தெரிஞ்சு போச்சு, கதையோட கான்செப்டை தெரிஞ்சு போச்சு. இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, சிங்கப்புலி வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ஆப்டே ஆகலை. அவர் வந்து விஜய் சேதுபதி கூட காமெடியாக பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இது வந்து அவருக்கும் இதுக்கு வந்து செட்டே ஆகலை. அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் கடைசியில் வந்து படம் ரசிக்கப்படியாக இருந்தாலும் ஸோ இது மாதிரி குறைகள்லாம் இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரசிக்கிற மாதிரி இருந்தால் அப்புறம் நடுவில் அப்படியே ஸ்லோவாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து படம் நல்லா இருந்தது. அப்போ கூட விஜய் சேதுபதியோட ஆக்டிங்காக தான் அந்த படமே வந்து 16 ஆச்சு. அனுராக் காஷ்யப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போகிறார். அவர் வந்து பெரிய டைரக்டரு. அவரோட ஆக்ஷன்ஸ் எதுவுமே சரியாக இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். அவரோட வாய்ஸ் கூட சிங்க் ஆகாத மாதிரி, லிப்பு மட்டும் சிங்க் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்திருக்கலாம். ஸோ கடைசியில் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. இது எடிட்டிங்கில் நான் லீனியராக காட்ட அதோட சாரீஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த படம் எப்படி இருந்தாலும் நல்லா இருந்துச்சு.
ஆனால் படத்தோட கதை வந்து ப்ரெடிக்டபுளாக தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த கிளைமேக்ஸில் வந்து சில இதெல்லாம் வந்து நடிச்சு காட்டுவாங்க. அப்போ நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு இவ்வளோதான்னு. கடைசியில் ஒரு ட்விஸ்ட்ன்ற பேரில் ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து சுமாராக இருந்துச்சு. அது ரொம்ப இதுவாக சொல்ல முடியல. படம் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. சில இடத்துல வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. இது வந்து விஜய் சேதுபதி 15th படம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து விஜய் சேதுபதியோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.